மகா இரக்கமும் கிருபையும் தயவும் ஞானமும் நன்றியும் வல்லமையும் உள்ள எங்கள் தேவனை உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திற்காக மகா பரிசுத்தமான தெய்வமாகிய கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் தேசத்துக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம், உம்முடைய ராஜ்யத்தில் வருகிறோம், உம்முடைய அன்புக்குள்ளாக வருகிறோம், உம்முடைய ஆற்றலுக்குள்ளாக வருகிறோம், உம்முடைய செயல்களுக்குள்ளாக வருகிறோம், உம்முடைய சிந்தனைகளுக்குள்ளாக வருகிறோம், உம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக வருகிறோம், உம்முடைய பார்வைக்கு நேராக வருகிறோம், உம்முடைய வார்த்தைக்கு நேராக வருகிறோம், உம்முடைய சப்தத்துக்கு நேராக வருகிறோம், உம்முடைய ஜீவனுக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தில் வாழ்கிற கடவுளுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற சகல ஜனங்களோடும் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஜீவனிலும் எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் புத்தியிலும் நினைவுகளிலும் யோசனைகளிலும் வார்த்தையிலும் வல்லமையிலும் செயல்களிலும் ஜீவனிலும் நீர் ஆட்கொண்டு சகல ஜனங்களையும் உமக்கு பயந்து நடக்கிற அனைவரையும் அப்படியே முழு பூர்ண சமாதானத்துடனே காத்துக்கொள்ளுவர் என்று நம்பி ஜெபித்து உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லைகளிலே பதட்டம் உண்டாயிருக்கிறதும் இந்த தேசத்திற்கும் பாகிஸ்தான் தேசத்திற்கும் யுத்தம் நடப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். அவைகளிலே நன்மையான எல்லா காரியங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த பக்கம் நீதி இருக்கிறது என்பதை அறிந்து எங்கள் தேசத்தையும் எங்கள் தேசத்தை பாதுகாக்கிற இராணுவத்தினர் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான பலன், தைரியம், அறிவு, ஆற்றல், செயல்கள், கிரியைகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து ஒவ்வொருவருடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் நீதியான பாதையிலும் நேர்மையான பாதையிலும் ஆண்டவரே சந்திரிக்கிற அழிவு இவருக்கு உண்டாகாதபடி எங்கள் தேசத்தையும் இராணுவத்தினரையும் குடும்பங்களையும் பாதுகாத்தாரலும் உம்முடைய அன்பு கருத்தில் தந்து ஜெபிக்கிறோம். எல்லைகளிலே உம்முடைய பாதுகாப்பு உண்டாயிருப்பாங்க. எதிரி தொடாதபடி கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தீவிரவாதத்துக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் துணை நிற்கிறவர் அல்ல என்பதை சகல ஜனங்களும் உணர்ந்து கொள்ளும்படி, பாகிஸ்தான் தேசத்தாரும் உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் சீக்கிரமாய் பேச போகிறதற்காக உமக்கு நன்றி. அவர்களுக்கு உணர்த்த போகிறதுக்காக சோதரிக்கிறோம்.